Taste the Daily. அண்மை செய்தி. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நாளை மறுநாள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண்குமார். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை உடனடியாக செய்து தர வலியுறுத்தியும் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 11/6/2025 புதன்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்களை பல்வேறு வகைகளில் துன்புறுத்தி வருகிறது என்றும், மேலும் வருங்கால சந்ததியினர் கல்வி பயில்வதற்கு தேவையான வசதிகளை கூட இந்த அரசு செய்து தராமல் வஞ்சித்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வகையில் 2021 டிசம்பர் மாதம் கரூர் மாவட்டத்தில் புதிய அரசு வேளாண்மை கல்லூரி துவங்குவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான அம்மா மண்டபத்தில் புதிய வேளாண்மை கல்லூரி தொடங்கப்பட்டு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான ஆய்வக கழிப்பிட வசதிகள், தங்கும் வசதிகள் முதலானவை செய்து தரப்படாத காரணத்தினால் மிகுந்த சிரமப்படுகின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இந்த கல்லூரியில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி கடந்த 7/3/2024 மற்றும் 6/5/2025 ஆகிய தேதிகளில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியும் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இவ்விஷயத்தில் அக்கறை காட்டாமல் இருந்து வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். விடியா திமுக அரசினுடைய இத்தகைய போக்கிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து தராத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை உடனடியாக செய்து தர வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் 11/6/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கரூர் தலைமை தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி தங்கமணி எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும், கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு MR விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணி துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் மற்றும் மாநகராட்சி, நகர பேரூராட்சி, மாமன்ற வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களில் முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திறனான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.